23 லாக் 23. இப்போ தான் 8 மணி ஆச்சு. இப்போ தான் எந்திரிச்சிருக்கோம் எல்லாமே. நான் பல்லு விளக்க ஸ்கூலுக்கு வேறு கிளம்புவாங்க. என்ன பண்ண போகிறோன்னே தெரியலை. எனக்கும் காய்ச்சல் பரவாயில்ல. நேற்று மாத்திரை போட்டேன், அதனால் ஓரளவு சரியாயிடுச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ தான் எந்திரிக்கிறோம். மணி 8 மணி ஆகுது. இப்போ தான் எந்திரிக்கிறோம். இப்போ தண்ணி பிடிச்சிட்டு மூஞ்சி கழுவுறதுக்கு வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காண்டி கிளம்பி எடுத்துட்டேன். பக்கெட்டில் போய் தண்ணியை பிடிச்சிட்டு சரின்னு கொடுக்கணும். கொடுத்தா தான் அவர் மூஞ்சி கழுவுவார். ஸோ அப்படியே வேலை ஆக்குறவங்களுக்கெல்லாம் டீ வாங்கி கொடுத்துட்டு சாயந்தரம் அதுக்காண்டி தான், ஏன்னா 1.5 ஷிஃப்ட் பார்க்குறாங்க, அதனால் டீ வாங்குறதுக்கும் டீயும் பச்சி வாங்குறதுக்கு வந்திருக்கேன். பேக்கரியில் டீயும் பச்சியும் வாங்கி கொடுத்துட்டு நான் வேறு சைட்டுக்கு போகணும். நான் எலிவேஷன் வேறு பட்டிருக்கேன். ஸோ இந்த சைட்டில் தான் நான் டீ பார்த்துக்கிட்ருக்கேன். ஒரு கடை G+2 தெரியுதா. இப்போ வந்து 2nd ஃப்ளோரில் இருக்கேன். அதில் எலிவேஷனில் அந்த ஏரியா ஃபுல்லாக பட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏரி ஒத்தாலாக வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே கீழே வைக்கணும், அது கீழே வைக்கணும், இந்த மாதிரி ஃபுல்லாக வைக்கணும். ரொம்ப சிரமம். நானே சாரத்தை தூக்கி போட்டு நானே கட்டி எல்லாம் நானே பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாம் ஹைட்டு. வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னா தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். தோசை கடையில் மாவு வாங்கிட்டு, மாவு பத்தில் அதோட கோதுமை மாவையும் சேர்த்து ரெண்டையும் கலந்து மிக்சடு தோசை. கோதுமை ப்ளஸ் அரிசி மாவு தோசை மிக்சடு. இது நார்மல் தோசை. இப்பெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஒரே இடத்தில் வாங்கிட அனைத்து வசதிகளுடன் கூடிய நம்ம கடை உங்களுக்காக. சோபி நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இவைகளுடன் டாய்ஸ் வகைகள் 1 2 1000 சொல்லிட்டே போகலாம். கடைக்கு ஒரு முறை வந்தால் போதும், பல முறை கால்கள் தன்னாலேயே வர தோன்றும் கடை சோபி நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். நம்ம தேவக்குடியில் இந்த டே வந்து நல்லா போச்சு. யார் யாருக்கெல்லாம் இந்த டே வந்து சூப்பராக போச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இன்றைக்கி வந்து ரேஷன் கடையில் வந்து அரிசி போட்டாங்க, அதை எடுக்க சுத்தமாக மறந்தே போயிட்டேன். ஆமாம், ரேஷன் கடையில் அரிசி போட்டாங்க, அரிசியை எடுத்து வந்துட்டேன். அரிசி எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வேலைக்கு போனேன். நான் மதியத்துக்கு மேலே தான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா காலைல பறக்க அங்கிட்டு திரும்பினால என்னால் எடுக்க முடியல எதுவும். அதனால் இது மதியத்துக்கு மேலே, மதியம்னா எப்படி சொல்கிறது, ஒரு 4:30 மணி இருக்கும். அந்த டயத்தில் தான் அந்த மொதல் அந்த டீ போர்ஷன் வருதுல்ல, அதுலேருந்து தான் நான் எடுக்கவே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் டீ வாங்குறது, அப்புறம் அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் எடுக்கலை. ஏன்னா மறந்து போயிடுறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் எடுக்கணும்னு நினைப்பேன், திடீர்னு மறந்து போயிடுவேன். சரி டீயை வாங்கிட்டு போயிட்டு கொடுக்குறத எடுப்போம், அதையுமே சேர்த்து எடுப்போம் அப்படின்னு நினைப்பேன், மறந்து போயிடுவேன். அப்புறம் வீட்டுக்கு வர்றதை எடுக்கணும்னு நினைப்பேன், மறந்து போயிடுவேன். ஒவ்வொரு விஷயமும் மறந்து போய் சரியான ஞாபகம் இதாக இருக்குது. என்ன பண்ணுறனே தெரியல இதுக்கு, இந்த மறதிக்கு. பார்ப்போம், நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம். பாய்.